ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ரெசிபி தான். ரொம்பவே குயிக்காக குழந்தைங்களுக்கு பிடிச்சமான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானது ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப கோல்டன் கலரில் வர தேவையில்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நூடுல்ஸ்க்கு அதோட ஃப்ளேவருக்காக மட்டும் லைட்டாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ அடுத்ததாக காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ண கேரட், பட்டாணி, இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ்லேயே உப்பு சேர்த்துருப்பாங்க, அதனால நூடுல்ஸ்க்கு தனியாக உப்பு சேர்க்க வேண்டாம். காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுலேயே காய்கறி எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ அடுத்ததாக நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு டாப் ராமன் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். சின்ன பேக்கெட்டாக 3 பேக்கெட் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு பேக்கெட்டுக்கு 200 ml அளவுக்கு 3 பேக்கெட் அளவுக்கு 600 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தான் நாம் இதில் நூடுல்ஸ் சேர்க்க முடியும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நூடுல்ஸ் கூட கொடுத்துருக்குற மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. மசாலா சேர்த்த உடனே ஒரு டைம் மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நூடுல்ஸை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. முழுசாக வேணால் முழுசாக சேர்த்துக்கலாம். எல்லா பண்ணால் நல்லா இந்த மாதிரி உடச்சி கூட சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் சேர்த்துட்டு கரண்டிலே நல்லா நூடுல்ஸு தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு நல்லா அமுக்கி விட்டுருங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த நூடுல்ஸை ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுலேயே இந்த நூடுல்ஸ் நல்லா லூஸ் ஆகி இலகி வந்துடும். இந்த மாதிரி லூஸ் ஆனதுக்கப்புறமா கரண்டியில் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வேய்ங்க. 2 நிமிஷத்துலேயே தண்ணியெல்லாம் இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்துடும். நூடுல்ஸும் ஒரு 75% வரைக்கும் நல்லா குக் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மேல் பக்கமாக இருக்கிற நூடுல்ஸ் லைட்டாக வேகாமல் இருக்கும். அது எல்லாத்தையும் அடிப்பக்கமாக பரட்டி விட்டுட்டு நல்லா ஒரு டைம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் இதை மூடி போட்டு ஒரு 30 செகண்ட் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை அணைச்சிருங்க. அடுப்பை அணைச்சதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 30 செகண்ட் வரைக்கும் இதை அப்படியே எடுக்காமல் வச்சிருங்க. அவ்வளோதான். நீங்கள் 1 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எதுவுமே சுத்தமாக இருக்காது. நல்ல நூடுல்ஸ் உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். பாருங்கள், அடியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த நூடுல்ஸ் எவ்வளோ நேரம் ஆனாலும் ஆறுனாலும் தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க காய்கறியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இது கூட சாஸ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.